மீண்டும் அந்தர்பல்டி அடித்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகள் தற்பொழுது முன்பை விட தற்பொழுதுதான் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கான ஆதரவுகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பதை முடிவு செய்யும் வகையில்தான் அமைந்திருக்கிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் கொண்ட கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கொடுத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களையும் தற்பொழுது விசாரணை நடத்த வேண்டும், இதனை சிபிஐ துறையினர்கள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் திருச்சியில் கொடுத்த பன்னீர்செல்வம் அவர் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகையில், டெல்லியில் இருந்து அழைப்புக்காக காத்திருப்பதாகவும் தற்பொழுது வரை பாஜகவுடன் நட்பாகத்தான் இருக்கிறேன் என்றும் கூறியிருந்தார். இதனை கூறிய அடுத்த நொடியிலேயே எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மேலும் முன்னாள் அமைச்சரான காமராஜர் அவர்கள் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்து விலகுவதாகவும், சி.வி. சண்முகம் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும், மீண்டும் மூன்றாவது அணி உருவாவதற்கு வாய்ப்புகள் இருந்த நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அணியில் இணைந்து கொண்டால் நிச்சயமாக சிறையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், மத்திய அரசு மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கப்படும் என்பதை தற்பொழுதே உணர்ந்துவிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அளித்தால் மட்டும் சிறைக்கு செல்லாமல் தனது தலை தப்பும் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை அளிப்பதாக மறைமுகமான தகவல்களை தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக மாவட்ட செயலாளர்களை கூட்டி மீண்டும் அதிமுகவில் இருந்து யாரேனும் பிற கட்சிகளுக்கோ அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கோ ஆதரவுகளை தெரிந்தால் நிச்சயமாக ஒருபோதும் மீண்டும் அவர்களுக்கு அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளை கிடையாது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் இறுதியில் தான் தெரிய வரும் யாரெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதை முழுமையான விவரத்தை நாம் அதற்கு பிறகு பார்ப்போம்.